Hello friends, Assalamu alaikum and hope you all are doing good. சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அப்படி இல்லை லஞ்ச் பாக்ஸ் அதுவும் இல்லைன்னா நம்ம இஃப்தார் டைமை கூட சூட்டான மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். ஸ்ரீலங்கன் இறைச்சி ரொட்டி மரக்கறி ரொட்டி மாதிரி இன்றைக்கி நம்ம ஃபிஷ் ரொட்டி தான் பார்க்க போகிறோம். சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல சாஃப்டான இந்த ரொட்டியை நீங்கள் செய்யணுன்னா இந்த வீடியோ லாஸ்ட் ஒர்க்காட்டி ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி ஃபிஷ் ரொட்டிக்கான மாவை ரெடி பண்ணிக்கொள்வோம். இங்கே 4 கப்ஸ் மாவு எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ரெகுலர் மைதா மாவு தான் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர், அதோடைய 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரும் சேர்த்துக்கொள்வோம். பட்டர் சேர்க்கும் போது பட்டரை கொஞ்சம் லைட்டாக மெல்ட் பண்ணி சேர்த்திங்கன்னா பேசுகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முக்கியமாக நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி கொஞ்சம் க்ரீமி டெக்ஸ்சரில் மாதிரி இந்த பட்டரை கொஞ்சம் மெல்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதோடைய 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கொள்வோம். இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு இதுக்கு ஒரு நல்ல மிக்ஸ் ஒன்று கொடுத்துருவோம். இந்த மாதிரி நல்ல ஒரு முறை மிக்ஸ் ஒன்று கொடுத்துட்டு இதுக்கு நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கொள்வோம். இன்றைக்கி யூஸ் பண்ணுற தண்ணி நான் சூடான தண்ணி இல்லாமல் நம்ம உணவான தண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா, கொஞ்சம் லைட்டாக வார்மாக இருக்கிற மாதிரி தான் இந்த வாட்டரை யூஸ் பண்ணுறேன். ஸோ தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளணும். மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். அதே டைமில் மாவு கையில் ஒட்டாத அளவுக்கும் பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம இறைச்சி ரொட்டி மரக்கறி ரொட்டிக்கெல்லாம் மாவு பிசையும் போது நல்ல லூஸாக, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆயில் சேர்த்து தான் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கொள்வோம். பட் இந்த மாவை பொறுத்த வரைக்கும் கையில் ஒட்டாத அளவுக்கு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி கையில் ஒட்டாத அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துகிட்டு இந்த டோ நான் ஒரு 50 மினிட்ஸ் மாதிரி ரெஸ்ட்டில் வைக்கிற டைமில் இந்த டோ நல்லா கணக்காக சாஃப்டாக வந்துடும். அந்த டைமுக்கு நம்மளுக்கு ரோல் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டோ ஒரு 50 மினிட்ஸ் நம்ம ரெஸ்ட்டில் விட்டுட்டு இதுக்கான ஃபில்லிங்ஸை பார்த்துருவோம். ஸோ இன்றைக்கி ஃபிஷ் ஃபில்லிங்க்கு ஒரு பேன் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்க. ஆயில் நல்லா ஹீட்டாகி வர டைமில் அதுக்கு 1 கப் அளவுக்கு சின்னதாக கட் பண்ண அனியன் சேர்த்துக்கொள்வோம். அனியனை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆயிலில் சோட்டே பண்ணிவிட்டு இதுக்கு 1/2 கப் அளவுக்கு கேப்சிகமும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதோடைய ஒரே ஒரு க்ரீன் சில்லி அதையுமே நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நம்ம இந்த அனியன் கேப்சிகம் இது எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே குறைஞ்சி நல்லா ட்ரை ஆகும் வரக்காட்டி இதை நல்லா சோட்டே பண்ணிக்கொள்ளுங்க. இந்த டைமில் ஒரு சின்ன கேன் டூனாவையும் சேர்த்துக்கொள்கிறேன். முக்கியமாக இந்த டூனாவில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையுமே நீங்கள் வடிச்சிடாமல் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி இருக்கிற மாதிரியே இந்த டூனாவை சேர்த்துக்கொள்ளுங்க. அப்போ இந்த கறியும் நல்ல வாசமாக இருக்கும். டூனாவை சேர்த்துட்டு அங்கங்கே பெரிய பீசஸ் நிற்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு நம்ம மசாலா சேர்த்துக்கொள்வோம். மசாலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரும் சேர்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் விரும்பினா பெப்பர் கூட சேர்த்துக்கொள்ளலாம். பட் இங்கே நான் சில்லியும் மஞ்சளும் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். அதோடைய லாஸ்ட்டாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இது 1 நிமிஷம் மாதிரி நல்லா வதங்கி விட்டு எடுத்திங்கன்னா நம்ம ஃபில்லிங்கும் ரெடி ஆகிரும். ஸோ ஃபில்லிங்கு ரெடி ஆகியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ரொட்டியை தட்டி எடுத்துடலாம். இந்த மாவை ஒரே ஷேப்பில் நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ரோல் பண்ண இந்த மாவை சின்ன சின்ன போர்ஷனாக கட் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் எந்த சைஸில் செய்கிறீங்களோ அந்த மாதிரி சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம ரெஸ்ட்டில் விட்டதுக்கு முன்னாடியும் இப்போயும் பார்த்தீங்கன்னா அந்த 50 மினிட்ஸில் இந்த டோ கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. அது சாஃப்டாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாத அளவுக்கு தான் இந்த மாவு இருக்கும். நம்ம மற்ற ரொட்டிக்கெல்லாம் ரோல் பண்ணும்போது நல்ல ஆயில் சேர்த்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ரோல் பண்ணுவோம். பட் இந்த ரொட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாவு சேர்த்துட்டு நல்லா தின்னாக ரோல் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த மாவு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இந்த மாவை நல்லா தின்னாக ரோல் பண்ணி எடுத்திங்கன்னா இதில் திக்னஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா தின்னாக ரோல் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம ஃபில்லிங்காக சேர்த்துக்கொள்வோம். ஃபில்லிங்கையும் சேர்த்துட்டு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த டோவை எல்லா சைடுமே கவர் ஆகிற மாதிரி சீல் பண்ணிக்கொள்ளுங்க. ஹோல்ஸ் எதுவுமே இல்லாமல் இந்த நல்லா சீல் பண்ணதுக்கு பின்னாடி இந்த ரொட்டியை திருப்பி கொள்ளுங்க.
இந்த திருப்பின சைடை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த ரொட்டி வந்து நல்ல ஷேப்பாக வந்துடும். இந்த மாதிரி ரொட்டி எல்லாத்தையுமே தட்டி எடுக்கிறதோட நெக்ஸ்ட் வந்து நம்ம பேனே ஹீட் பண்ணிக்கொள்வோம். தாவா பேன் எது சரி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக அதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதுக்கு வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து கொஞ்சம் லைட்டாக ஆயில் வந்து கிரீஸ் பண்ணிக்கொள்வோம். இந்த ஆயிலும் வந்து நல்லா சூடானதுக்கு பின்னாடி நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய ஒவ்வொரு ரொட்டியாக வந்து இந்த பேனில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி எல்லா ரொட்டியுமே வந்து நீங்கள் பேனில் போட்டுட்டு இந்த ரொட்டிக்கு மேலால் கூட லைட்டாக ஆயில் வந்து ப்ரஷ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்டார்டிங்கில் நம்ம பேனுக்கு ஆயில் கொஞ்சம் க்ரீஸ் பண்ணினோம். அதோடய இந்த ரொட்டிக்கு மேலால் கொஞ்சம் ப்ரஷ் பண்ணியிருக்கோம். அதை தவிர நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த ஆயிலுமே வந்து இந்த ரொட்டிக்கு சேர்க்க வேணாம். ரொட்டியில் 2 சைடுமே வந்து கலர் சேஞ்ச் ஆகி வர டைமில் இந்த மாதிரி தேவைக்கு ஏற்ற மாதிரி திருப்பி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ரொட்டியில் 2 சைடுமே நல்லா ரோஸ்ட் ஆகினதுக்கு பின்னாடி ரொட்டியில் இருக்கக்கூடிய சைட்ஸையுமே வந்து நல்லா பொறுமையாக இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இங்கே பார்த்திங்கன்னா எல்லா சைடுமே நல்லா ரோஸ்ட் ஆகி கலரும் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஃபிஷ் ரொட்டியை வந்து ரெடி ஆகியாச்சு. மிச்சமாக எண்ணெய் சேர்க்காமல் நல்ல வாசமான சாஃப்டான ஃபிஷ் ரொட்டி தான் நீங்கள் இப்போ பார்க்குறது. சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, லஞ்ச் பாக்ஸ் அப்படி இல்லாமல் முக்கியமாகவே வந்து இஃப்தார் டைமுக்கு கூட ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். ரமலான் வைப்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகிருக்கு இல்லையா? ஸோ இந்த டைமில் இந்த மாதிரி ரெசிபீஸை வந்து சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இஃப்தாருக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம செஞ்ச இந்த சாஃப்டான ரொட்டியை வந்து ஓப்பன் பண்ணியே காட்டிடுறேன். நல்ல சாஃப்டாகவும் அதே டைமில் நல்ல வாசமாகவும் இருக்குது. இதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் சீஸ் கூட ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா இன்னுமே வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இன்றைக்கான ரெசிபியை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான ரெசிபீஸோடு நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். See you soon with another vlog. Thank you.